வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான சிலபஸ். அதில் தந்தை பெரியார் பற்றி நமக்கு இங்கே டேட்டா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ்க்கான சிலபஸ். அதுலேயும் தந்தை பெரியார் பற்றிய டேட்டாக்கள் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள் தந்தை பெரியார். ஸோ ரெண்டுத்துலேயுமே தந்தை பெரியார் ரொம்ப முக்கியமானவர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பெரியார் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க போகிறோம். தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம்னு கேட்குறாங்க. அது செங்கல்பட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேள்வி எங்கிருந்து சார் எடுக்கப்பட்டது அப்படின்னீங்கன்னா, செங்கல்பட்டில் முதல் மாகாண சுயமரியாதை மாநாடு 1929 பிப்ரவரியில் நடைபெற்றது. இந்த மாநாடு WPA சவுந்தர பாண்டியரை தலைவராக கொண்டு நடைபெற்றது. இதில் பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இந்த கேள்வி பெரியார் 1000 என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. அப்போ பெண்களுடைய சொத்துரிமைக்கு எங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? முதல் செங்கல்பட்டு மாநாட்டில். அப்போ எவ்வளவு தீர்மானங்கள் சார் நிறைவேற்றப்பட்டது அந்த முதல் மாநாட்டில் அப்படின்னா 32 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. அதோடைய கண்டினியூவேஷன் கொஸ்டின்ஸ் தான் இது. அதே பெரியார் 1000 என்ற புத்தகத்தில் எடுத்து வந்தது தான். அது பெண்களின் திருமண வயது 16 இருக்க வேண்டும். அன்னைக்கு பெரியார் இருந்த காலகட்டங்களில் 14 தான் பெண்களுடைய திருமண வயது. ஸோ திருமண விலக்கும் உரிமை, மறுமண உரிமை, ஆசிரியர் பணிக்கு பெண்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற பெண்ணுரிமை தீர்மானங்களை முதலில் நிறைவேற்றிய மாநாடு என்ன? அப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் 32 தீர்மானங்கள் முதல் சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அப்போ பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் எந்த சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கக்கூடியது, தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது? இந்த கேள்வி பாருங்க, தத்துவம், சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம். இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி பெரியார் 1000 புத்தகத்திலிருந்து. எந்த காரியமானாலும் காரண காரியம் அறிந்து செய், சரியா தப்பா என்பதை அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் விட்டுவிடு, எந்த நிர்பந்த சமயத்திலும் அதன் முடிவுக்கு மரியாதை கொடு. இதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை கேள்வியாகவும் அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என்று பெரியார் எதை குறிப்பிடுகிறார்? மேலே கேட்கப்பட்ட டிஎன்பிசி கொஸ்டின் தந்தை பெரியாருடைய பெரியார் 1000 புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்றது 100% உண்மை. ஆப்ஷன் இ பாருங்க, எந்த காரியம் ஆனாலும் காரண காரியம் அறிந்து செய், சரியா தப்பா என்பதை அந்த காரண காரிய அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் விட்டுவிடு, எந்த நிர்பந்த சமயத்திலும் அதன் முடிவுக்கு மரியாதை கொடு. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது. அப்படியே டிஎன்பிஎஸ்சி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணோம். WPA சவுந்தர பாண்டியன், WPA சவுந்தர பாண்டியன் அவர்கள் தான் தலைமையேற்று நடத்தியிருப்பார். இந்த கொஸ்டின் எங்கேருந்து சார் எடுத்திருக்காங்க? அப்படியே காப்பி பேசுங்க. பெரியார் 1000 புத்தகத்தில் அப்படியே காப்பி பேஸ்ட். முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? தமிழில் கொடுத்துட்டா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உபு.அ. சவுந்தர பாண்டியன். பெரியார் 1000 புத்தகத்தில் எடுத்து கேட்டிருக்கீங்க. நாகரிகம் பற்றி தந்தை பெரியாரின் வரையறுக்குள் உட்படாத கருத்தாக்கம் எது? எது வராது? நாகரிகம் பேஸ் பண்ணி பெரியாருடைய கருத்தாக்கத்தில் எது வராது அப்படின்றாங்க. இந்த கேள்வியை பாருங்க, ஆப்ஷன் பார்த்துக்குங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும். இந்த ஆப்ஷன் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இது அப்படியே தந்தை பெரியாருடைய பெரியார் 1000 புத்தகத்தில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாகரிகத்தை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது பெரியாருடன் தொடர்புடையதில்லை? லாஸ்ட் ஆப்ஷன், இந்த கால விஞ்ஞான அறிவு பெருக்கத்திற்கு ஏற்ற வகையில் முன்னேறியும் மாறியும் வாழ்க்கையை இன்பமயமாக திகழச் செய்வதே நாகரிகம் என்று சொல்றது கிடையாது. இதுதான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்ல நீங்க பாருங்க, டிட்டோவா இருக்கும். தினசரி இதழான குடியரசின் ஆசிரியர் யாரு? குடியரசோட இதழோட ஆசிரியர் உங்களுக்கு தெரியும். 1925 குடியரசுன்ற இதழை யார் உருவாக்கியிருப்பார்? தந்தை பெரியார். இது பெரியார் 1000 எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1925 குடியரசு வார இதழ் ஈரோட்டில் 2/5/1925 தொடங்கினார். அது மே மாதம் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த குடியரசு அப்படின்ற இந்த பத்திரிகையை திருப்பாதி புலியூர் ஞானியடிகள் தான் திறந்து வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேங்களா, இந்த திருப்பாதி புலியூர் ஞானியடிகள் ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்த கொஸ்டின், தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என்று விரும்பியது எது?
சுயமரியாதை. சுயமரியாதை தான் அவர் விரும்புகிறேன்னு சொன்னார். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேசுங்க பாருங்கள். சுயமரியாதை என்ற டாப்பிக்கில் மக்கள் தங்கள் உயிருக்கு நிகராக எதை வைக்க வேண்டும் என்று சொல்கிறாரு, சுயமரியாதை. இப்போ டிஎன்பிசி காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க தந்தை பெரியார் என்ற புத்தகத்திலிருந்து. பெரியார் 1000 புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரியார் 1000 புத்தகத்தை தொடாமல் நீங்கள் போகக்கூடாது. பெரியார் 1000 புத்தகத்தில் 1000 கேள்விகள் இருக்குது. 1000 கேள்விகளே படிக்கணுமா சார் கேட்டால் வேண்டாம். செலக்டடாக ஒரு 400 கேள்விகளை நாங்கள் தொகுத்து வச்சுருக்கோம். அடுத்த வீடியோ அதுதான். அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 400 கேள்விகள்லேருந்து ஒரு 3 கேள்வி டிஎன்பிஎஸ்சி அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். இந்த வீடியோவை நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பெரியார் 1000 என்ற அந்த பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. குரூப் லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவோடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன். அடுத்த கொஸ்டின், தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விட்டார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யாருன்னா காமராசர் தான். கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தி காமராசர், படிக்காத மேதை காமராசர். அவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது புதுசாக இருக்குது சார். எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பெரியார் 1000. ஓகேங்களா? இந்த பெரியார் 1000 புத்தகத்தில் எடுக்கப்பட்டது இந்த கேள்வி. ஒரு நிமிஷம் மேலே போயிடுச்சு பாருங்க. பெரியாரால் ஆதரிக்கப்பட்ட ஒரு தமிழக முதலமைச்சர் இவ்வாறு கேட்டார். எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் தவறாக ஊசி போட்டதால் நோயாளி மாண்டு விட்டார் என்று காட்டுங்கள். எந்த தாழ்த்தப்பட்ட பொறியியல் அதிகாரி கட்டிய முறையால் எந்த கட்டடம் இடிந்து விழுந்து விட்டது என்று காட்டுங்கள். இப்படி கேட்டவர் யார் அப்படின்னா காமராசர் தான். காமராசர் தவிர இந்த மாரி கேள்வி கேட்க யாருக்கு தைரியம் இருக்கு? அடுத்த கொஸ்டின், 1921 ஈரோட்டில் ஈவேரா தமிழ்நாட்டின் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். எல்லாருக்குமே தெரியும். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. நாகம்மை, கண்ணம்மாள். இந்த நாகம்மை அப்படின்றது யார் அப்படின்னா பெரியாருடைய மனைவி. கண்ணம்மாள்ன்றது பெரியாருடைய தங்கச்சி. இந்த ஸ்டேட்மெண்ட் பெரியார் 1000 புத்தகத்தில் இருக்கா சார் கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. 1921 நடந்தது இஷ்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு கீழே வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, தங்கை கண்ணம்மாள், மனைவி நாகம்மை ஆகியோருடன் பங்கேற்று சிறை சென்றார். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதுவும் பெரியார் 1000 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். த லாஸ்ட் ஒன், தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11/1938 தி நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் நடைபெற்றிருக்கு. கரெக்டு தான். தலைமை தாங்கிறது நீலாம்பிகை அம்மையார் தான். பேச்சு அதில் வந்து உரையாற்றியவர்கள் தான் தர்மாம்பாள். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தமிழென்றை சொல்லக்கூடிய தர்மாம்பாள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டமும் பாகவதற்கு வந்து எழிலிசை மன்னர் அப்படின்ற பட்டமும் 2 பட்டங்கள் வழங்கியிருப்பாங்க அந்த மாநாட்டில். இந்த மாநாட்டில் சாதிய வேற்றுமைகளை ஒழிப்பதற்கும் ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பெரியார் 1000 புத்தகத்தில் இருக்கா சார் கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இங்கே பாருங்க, தமிழ்நாடு தமிழர்க்கே என்று பெரியார் முழங்கினார் அப்படின்னு கொடுத்துட்டு சென்னையில் கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் 13/11/1938 பெரியார் என்ற சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டார். பெரியார் என்ற சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டார்னு கொடுத்துருக்குறாங்க. பெரியார் என்ற சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா கேள்விகளுமே பெரியார் குறித்த கேள்விகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் 1000 புத்தகத்தில் கேட்குறாங்க நமக்கு. அந்த புத்தகத்தோட இன்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் பேஜ் பெரியார் 1000 வினாவிடை அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துங்க விஷுவல். இதோடைய பிடிஎஃப் நம்ம குரூப்பில் போட்டுடலாம், டெலிகிராம் குரூப்பில் போட்டுடலாம் கண்டிப்பாக. ஃபைனல் ஒன், நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய காலங்கள் தான் இருக்குது. ஏன்னா 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ன்றதால் அப்படியே ஓடிடும். அடுத்து 6 மந்த் ஃபுல்லாக நீங்கள் பிஸி ஷெடியூலே இருப்பீங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஸோ டிஎஸ்சி, ஸோ ப்ளஸ் வந்து நம்ம மெக்கானிக்கல் பேஸ் பண்ண எக்ஸாம்ஸு எல்லாமே பிஸி ஆகிடுவீங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு வைக்கணும். டைம் ரொம்ப கம்மி தான், நிறைய படிக்கணும். ஸோ தமிழ்லாம் இருக்குல்ல, நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. புதுசாக இருக்கிற மாணவர்கள்லாம் நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் டெப்த்தாக படிங்க. ஆல்ரெடி படித்தது என்ன பத்தாது, அது போதும்னு நினச்சிடாதீங்க, இன்னும் நிறைய படிக்கணும். ஸோ நம்ம அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது, இன்ஜினியரிங் குரு சேனல். எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம கொடுப்போம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக தேர்ச்சி அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? எல்லாமே இலவசம் தான். டெய்லி ஒரு வீடியோ டிஎன்பிசிக்காகவும் ப்ளஸ் ஜிஎஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதே டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய சிடிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மெக்கானிக்கல் பேஸ் பண்ணதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.